Hello guys, welcome back to Chalk and Cheese. Now we're Crystal and Vikram. Topic போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட கேட்கணும்ங்க. ஒரே பாட்டிலா இருக்கா சுத்தி. பாட்டிலா இருக்கா. அப்ப பாட்டில பத்தி பேச போறோமா? பாட்டில பத்தி பேசலாம். ஆர்சனல் இல்ல. இது ஃபுட்பால் டாபிக் இல்ல. பொறுக்கி சார். பொறுக்கி சார். ஒரு நாள். ஆமா. எல்லாத்துக்கும் தெரியும் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு. இது எல்லாரும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்லது இது ஒரு கண்டென்ட் யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கண்டென்ட் அதுக்காக எடுத்து பேசல கைஸ். மிஷ்கின் அவர்கள் பத்தி தான். இது வந்து நம்மளும் சொசைட்டில ஒரு பார்ட் ஆஃப் த சொசைட்டி தான். இதுல ஒரு சமூகத்துல நம்மளும் சேர்ந்து வாழும்போது நம்மளுக்கும் இந்த இப்படிப்பட்ட விஷயங்கள் பத்தி பேசணும்னு ஒரு பொறுப்பு ஒண்ணு இருக்கு. பொறுப்பு இருக்கோ என்னவோ இதை பத்தி ஒரு ஒப்பீனியன் கண்டிப்பா வச்சோம். நம்ம கருத்துக்கள் என்ன எல்லாரும் அவங்கவுங்க கருத்துக்கள் சொல்லிட்டு தான் வராங்க. ஆனா இதுல நம்மளும் சொசைட்டில சேர்ந்து எல்லாரும் ஒன்னா வாழறதுனால ஒருத்தர் பேசுறதும் ஒருத்தர் ஆக்ஷனும் எல்லாத்துக்கும் எஃபெக்ட் பண்ணும். ஏதோ ஒரு விதத்துல எப்படியோ ஒரு எஃபெக்ட் பண்ணும் தான். ஸோ கோஎக்ஸிஸ்ட் பண்ணும்போது நம்ம இதை பத்தி பேசி ஆகணும். நம்மளுக்கு இது எப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கனால நம்மளால பேச முடியுது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா முடியாம இருக்கலாம். சோ எல்லாருமே பேசணும் இதை பத்தி. அப்பதான் தெரியும் நம்ம ஆஸ் அ சொசைட்டி ஆஸ் அ கம்யூனிட்டி எங்க ஸ்டாண்ட் பண்றோம், எங்க இருக்கோம், எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், நம்ம தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சோ அதுக்காக தான் நம்மளும் இந்த மிஷ்கின் இஷ்யூ ரீசெண்டா போயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம ஸ்டாண்ட் என்ன, நம்ம ஒப்பீனியன் என்ன அப்படின்ட்டு பேசுறதுக்கு தான் இந்த வீடியோ. மிஷ்கின் பேட் பாய் பத்தி பேசணும். பேட் பாய். சோ அதான் எல்லாரும் நிறைய பேர் பேசிட்டாங்க. அண்ட் ஆக்டர் அருள்தாஸ் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. அண்ட் குட் ஜாப். ரொம்ப தைரியமா வந்து பேசுறதுக்கு ரொம்ப கூடஸ் டு ஹிம். எதுக்குன்னா நிறைய பேர் எவ்வளவு பேர் யாருமே சினி ஃபீல்ட்ல எல்லாருமே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, முட்டு கொடுப்பாங்க. இல்ல அவரோட இதுல பேசிருக்காரு அவரோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூசி முழுவதும் யாருமே ஓப்பனா இல்ல அவர் பண்ண தப்புன்னு சொன்னதுல அவர் ஒருத்தர் தான் சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி அதுதான் இவ்வளவு பெரிய வழிவகுத்து கொடுத்திருக்கு. இத்தனை நாள் போயிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு ஹெல்தியான விஷயம் தான். பிரச்சனை இல்ல, பேசலாம். தப்பு யாருனாலும் பண்ணலாம், யாருனாலும் அதை சுட்டி காட்டலாம். அவரு நீ சொன்ன மாதிரி அவரு ஒரு சேம் ஒரே ஃபீல்ட்ல இருந்து வராங்க. எல்லாருமே அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு தட்டி விட்டுட்டு பூசி மொழிவிட்டு இப்படியே தான் இருக்காங்க. ஆனா அவர் வந்து பேசுறது ரொம்ப நல்ல விஷயம். அல்ல நிறைய பல விஷயம்ல அவருமே ரொம்ப ஓவர் அக்ரெசிவாவும் இருக்கலாம். அவர் பேசுறது தப்பு எல்லாமே ரைட்னு சொல்ல வரல. அவரு சுட்டி காட்டின விஷயம் நல்ல விஷயம். அவருக்குமே கொஞ்சம் அக்ரெசிவா தான் ஆயிட்டாரு. கொஞ்சம் வருத்தத்துல இருக்கலாம், அது பிரச்சனை இல்ல. அவர் வந்து மிஷ்கின் வந்து எல்லாத்தையும் வாடா இளையராஜா அவன் இவன் சொல்றது அது ஓகே. அது வந்து ஆக்சுவலி அது ஒண்ணுமே இல்ல. நம்ம ரொம்ப பிடிச்சவங்கள ரொம்ப ஓவரா அட்மையர் பண்றவங்கள என்னடா இப்படி வேற லெவல் டிஸ்கிரைப் பண்றதுதான். ரொம்ப எஜெக்டிவ்ஸ் முடிஞ்சு தாண்டி பியாண்ட் எஜெக்டிவ்ஸ் எப்படிடா அப்படி சொல்லும் போது யாரா இவன் அப்படி ஒரு சொல்றதுதான் அவரு மிஷ்கின் யூஸ் பண்ணது. அதுதான். சோ தட் இஸ் ஃபைன். அதே மாதிரி அவரோட பிலிம் மேக்கிங்கோ அவரோட ஐடியாலஜியோ அவரோட திங்கிங் பத்தி எதுவுமே நாங்க விமர்சனம் பண்ண வரல. ஈச் இண்டிவிஜுவல் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும். அதெல்லாம் ஓகே. அண்ட் வி ரெஸ்பெக்ட் இஸ் ஃபிலிம் மேக்கிங் ஒர்க் எல்லாம் டேலண்டடான ஒரு யூனிக்கான ரெஸ்பெக்ட் இருக்குது கண்டிப்பா. ஆமா தட் இஸ் ஃபைன். அதெல்லாம் ஓகே. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இவரு தனஞ்சயன் நல்லா அவரு சொல்லியிருப்பாரு. தனஞ்சயன் ப்ரொடியூசர் அதே மேடையில தான் அந்த அருள்தாஸ் பேசின அதே மேடையில தான் நிறைய விஷயம் அதுல நல்ல விஷயம் பேசியிருக்காரு. அதே மாதிரி 22 minutes எவ்வளவு பேசினது 28 minutes வந்து 4 minutes வந்து நல்ல விஷயம் பேசிட்டு பாக்கி எல்லாம் இது பண்ணதான் வருத்தம் அப்படின்ட்டு. சோ அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்ட்டு. எப்பவுமே ஒரு ப்ரொமோஷன் பண்ணாரு மிஷ்கின். நம்ம கடைசி ஒரு நிறைய படத்துல பாத்துருக்கோம். ப்ரொமோஷனுக்காகவே அவரே ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்றது. அதான் அவரே எக்ஸாஜரேட் பண்றாரு. ஓகே, இதே கூல் சுரேஷ் பண்ணா இது எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இது ப்ரொமோஷன்னா இப்படியா ப்ரொமோஷன் பண்றீங்க? ப்ரொமோஷனுக்கு வேற உங்களுக்கு வேற ஏதாட்டும். அப்ப இவருக்கும் கூல் சுரேஷ்க்கும் அவ்வளவு வித்தியாசம் எனக்கு தோணுது. எனக்கு என்னன்னா இர்ரிலவெண்டா இல்லாம அவர் பேசுங்க இதெல்லாம் வந்து பேசுங்க. இர்ரிலவென்சியை கம்மி பண்ணலாம். எதுக்கு வந்திருக்காங்களோ அதை பத்தி பேசிட்டு நீட்டா போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்.
அவருக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ்க்கு நல்லா இருந்திருக்கும். அவர் அகைன் அண்ட் அகைன் இதே பண்றதுனால ஒரு கெட்டிங் டு அ பாயிண்ட் எப்படின்னா அகைன் இந்த அருள்தாஸ் சொன்ன மாதிரி போலி புத்திசாலின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. கெட்டிங் டு அ பாயிண்ட் அகைன் அண்ட் அகைன் இவர் இதே பண்ணிட்டு இருக்கனால அப்படி இருக்கு. அந்த இதுவும் அந்த இர்ரெலவன்சி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னா ரொம்ப திணிக்காரோ இவரு வந்து தேவையில்லாம நான் இப்படிதான் திணிக்கிறது சொல்லி காமிக்காரு. நீ சொல்லு நேச்சுரலா ஒன்னு பர்சீவ் ஆகுறது ஒரு விஷயம் இருக்கு. நான் இப்படித்தான்னு சொல்லாமலே ஒன்னு பர்சீவ் ஆகும். கரெக்டா சொன்ன. ஆமா, இது வந்து திணிக்கிற மாதிரி ரொம்ப நான் இப்படித்தான், நான் யூனிக், நான் ரொம்ப இது, நான் வேற மாதிரி, நான் வந்து இப்படித்தான் பேசுவேன், நான் ரொம்ப ஓப்பனா இருப்பேன் அப்படின்ட்டு வந்து அடிக்கடி வந்து திணிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு அதிக மைண்டுக்குள்ளே இருக்கு. ரொம்ப இரலவெண்டா இருக்க வேண்டாம், எங்க பேசணுமோ அதெல்லாம் அது அங்க பேசுங்க. அதுக்குதான் மேட நாகரிகம், சப நாகரிகம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நம்ம அதான் பொத்தாம் பொதுவா அவங்கள மாதிரி சொல்லாம இது அதுக்குதான் ஒரு பின் பாயிண்ட் பண்ணி ஒண்ணு சொல்றோம். ப்ரொமோஷனும் தேவையில்லை. நல்ல படம் பப்ளிக் வந்து விரும்புறாங்க. நல்ல படத்தை என்னைக்குமே பப்ளிக் வந்து இது பண்றது கிடையாது. ஆமா, அப்போ அந்த ப்ரொமோஷன் இல்லாமலே படம் ஹிட் ஆகும். படம் நல்லா இருந்துச்சுன்னா அது தேவையில்லை, ப்ரொமோஷன் தேவையில்லை, அது பாட்டுக்கு ஹிட் ஆயிரும். இப்ப எப்படி நம்ம இதெல்லாம் ஹிட் ஆச்சா, நம்ம என்ன படம் கிரிக்கெட் கான்சில் வந்துச்சு, நம்ம கூட இது பண்ணிருந்தோம். இருக்கு கண்டிப்பா, எனக்கு ஒப்பீனியன் இருக்கு. நிறைய விஷயம் நல்லது, நிறைய விஷயம் தவிர்க்கலாம், ரொம்ப விஷயம் தவிர்க்கலாம். இதுக்காக தான் நாகரிகம், மேட நாகரிகம் அப்படின்லாம் சொல்றாங்க. doesn't mean that you have to kill your own nature and sacrifice your soul and வேற மாதிரி இதுக்காக இப்படி பேசுங்க, ஃபேக்கா இருங்க அப்படின்னு சொல்ல வரல. பட் there has to be a controlled thing. கண்ட்ரோல்டா அது பண்ணுங்க. நீங்க நார்மலா இருந்தும் நீங்களாவே இருக்கலாம், அது அப்படியும் பண்ணலாம். அதுக்காக நீங்க இப்படிதான் பண்ணும். பிளிப் சர்வ்ஸ் அவர் ஒரு வீடியோ சொல்லியிருந்தாரு. ஆஃப்டர் மிஸ்கின் சாரி கேட்டதுக்கு அப்புறம் ஒரு ரியாக்ஷன் வீடியோ, இஸ் ஒப்பீனியன் விச் வாஸ் வெரி வெரி குட். அவருக்கு ஒப்பீனியன் சூப்பரா இருந்துச்சு. அவருமே ஒரு தனி ஒரு இது வச்சிருந்தாரு. அண்ட் தட் வாஸ் நைஸ். பட் த ஒன்லி திங் இஸ் பொலிட்டிக்கலி எல்லா விஷயத்துல ரைட்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, இன்டென்ஷன் என்ன பாருங்கன்னு சொல்லியிருந்தாரு. இட்ஸ் அகெயின் a குட் பாயிண்ட். பட் அதுக்காக சோல், நீங்க நார்மல் ஆடியன்ஸ் வந்து சோல் இல்லாம பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, அப்படி இல்ல, சோல் இல்லாம பேச வேண்டாம். அவரு ஒரு சோலோட அதே இதோட பேசட்டும், ஆனா ஒரு ரெலவெண்டா பேசிட்டா போதும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் தெரியாது. ஆமா, தவிர்த்திடலாம். இப்படி கான்ட்ரோவர்ஷியலான விஷயம் தவிர்த்திடலாம். ரெலவென்சி அதிகமா இவர் பேசினார்னா கான்ட்ரோவர்ஷியல் ஆன விஷயம் வந்து தவிர்த்திடலாம். இங்க வந்துகிட்டு இவரு எல்லாத்துக்கும் தான் அடிக்ஷன் இருக்கு, அதுல இருக்கு, இதுல இருக்குன்னு பேசுறதுக்கு அவசியம் கிடையாது. அப்படி பேசினாலுமே அது கிறிஸ்பா வச்சு முடிச்சிருக்கலாம். ரொம்ப அது இதுன்னு அங்கதான் அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரெலவென்சி இரலவெண்டா மாறிடுது. குரோசோவா இங்கேயும் வந்து குரோசோவா பேசுறது நோ, இது பாட்டில் ராதாவோட என்னது ஆடியோ லான்ச். அது அங்க வந்துட்டு இவ்வளவு பேசணும்னு அவசியம் இல்ல. சோ அதான் கைஸ், இதுதான் எனக்கு பேசணும்னு இருந்துச்சு. மிஷ்கின் அண்ட் அகைன் சாரி வந்து சாரி சொல்லிட்டாரு. ஓகே, தட் இஸ் a குட் திங். அது உங்களோட கருத்து என்ன, நீங்களும் கமெண்ட்ஸ்ல இது பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பேசுங்க கைஸ், எல்லாரும் பேசணும். இதெல்லாம் பேசக்கூடிய விஷயம் தான். அகைன் ஸ்டார்டிங்ல நம்ம சொன்ன மாதிரி தான், நம்ம பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் வேர்ல்டு சொசைட்டி, ஒரு இதை ரெப்ரசென்ட் பண்றோம், எல்லாரும் கோ எக்ஸிஸ்ட் பண்றோம். ஸோ எல்லாரும் பேசி ஆகணும். எல்லாரும் என்ன, நம்ம எங்க திங்கிங் லெவல்ல எங்க இருக்கோம் அப்படிங்கறதுக்கான தான் ஒரு ஹெல்தியான விஷயம் தான். அப்போஸ் பண்ணியோ எதையுமே அப்போஸ் பண்ணல, ஒப்பீனியன்ஸ் தான் சொல்றோம். அவ்வளவுதான்.